ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக ரேடிஸ் யூஸ் பண்ணி நம்ம சாம்பார், பொரியல், சப்பாத்தி, தோசை, சட்னின்னு பல வகையாக நம்ம செய்வோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி ரேடிஸ் யூஸ் பண்ணிவிட்டு கேரளா ஸ்டைல் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்காக மண்பானை எடுத்திருக்கேன். அதில் ரேடிஸ் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட போகிறோம். ஆயில் விட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். நம்ம ரேடிஸோடைய ரா ஸ்மெல் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதை நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ரா ஸ்மெல் போயிடும். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருவோம். கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அது வதங்கும் பொழுதே கொஞ்சம் சால்ட்டோட நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேடிஸ் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சால்ட்டு அண்ட் மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் இது பாயில் ஆகி வரட்டும். இப்போ இதே குழம்புடைய ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சுரக்காய் யூஸ் பண்ணி கூட குழம்பு வைக்கலாம். அதுவும் நல்ல காம்பினேஷனாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், நம்மளுடைய காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலெலாம் விட தேவையில்லை, ட்ரை ஃப்ரை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓரளவு நமக்கு அது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லாவே அரைச்சிக்கலாம். பவுடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அரைச்சிட்டு நம்ம இதை இப்போது இந்த ரேடிஸ் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரேடிஸ் நல்லா பாயில் ஆகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலவையை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். இதோடைய ரா ஸ்மெல் போகிறதுக்காக தான். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து ஊற்றினாலும் சரி, இல்லை நம்ம தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஊற்றினாலும் சரி. நான் இன்றைக்கி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டதுனால அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்களா நமக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போது இந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு சால்ட் ஏதாவது பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கும் போது நம்ம சின்ன வெங்காயம் தாளிச்சிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த குழம்பு கூட ஆட் பண்ணுறேன். நமக்கு குழம்பு நல்லா திக்காகி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டினா சரியாக இருக்கும். அப்படி தாளிக்கும் பொழுது நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய இந்த குழம்பு சூப்பராக கொதிச்சு நல்லா திக்காகி ரெடியாகி வந்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.